மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டிலே அவன் போஜனம் பண்ணுகையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளனம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளை நிற பரளியை அவள் கொண்டு வந்து அதை திறந்துள்ள அதை உடைத்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மேலே ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிரசின் மேலே ஊற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வாக்கியங்கள் மூலமாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதிகமான செய்திகளை கேட்டோம். ஆகிலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளோடு பேசும்படிக்கு ஒரு நிமிடம், ஒரு செகண்ட்ஸ் கண்களை மூடி ஆமென் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாள் இந்த ராத்திரி நேரத்தில் ஆமென் தகப்பனே, புதிய நாள் புதிய மன்னாவுக்காக காத்திருக்கிற இந்த நேரத்தில் தகப்பனே எங்களுக்கு தந்திருக்கிற தியானிக்கும்படி நீ தந்திருக்கிற வேத பகுதியின் மூலமாய் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு அதிகமாக இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள், கைகள், கால்கள், எங்களுடைய உடல், இந்த சரீரம் யாவும் ஆமென் தகப்பனே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவன் வெளிச்சத்தின் சரீரமாய் விழித்திருக்கத்தக்கதாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினால் கிருபையினால் இடைகட்டுங்க. அவன் பேசுகிற அடியை கேட்கிற போது பிள்ளைகளை தாழ்த்தி முத கரத்திலே தருகிறோம். எங்களுடைய நாமங்கள், எங்களுடைய சத்தங்கள் யாவும் தகப்பனே அவன் தாழ்ந்து உம்முடைய நாமம், உம்முடைய மகிமை உயர்ந்திருக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மார்க் 14வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 3வது வசனத்தையும் 9வது வசனத்தை எனக்கு வாசிக்கணும். முதல்ல 3வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. இப்ப இயேசு பெத்தானியாவிலே என்று சொல்லப்படுகிற இடத்துல, பெத்தானியாவில் ஆமென் குஷ்டரோகியா இருந்த அவன் வியாதிப்பட்டவனாய் இருந்த அவன் சீமோன் என்று பெயர் கொண்டவன் இடத்துல வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு பெத்தானியாவில் அவன் குஷ்டப்பட்டிருக்கிற, வியாதிப்பட்டிருக்கிற, கலக்கப்பட்டிருக்கிற அவன் இயேசுவை அவன் குறித்து அல்ல, அவன் மாம்சத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிற அவன் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் மத்தியில ஆண்டவர் அவன் வாசம் செய்கிறது போல. அல்லேலூயா. அந்த பெத்தானியா கிராமத்திலே அவன் குஷ்டரோகியா இருந்த பேதுருடைய வீட்டிலே அவன் ஆண்டவர் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து வாசிங்க. அவர் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளனம் என்னும், எப்படி நளனம் என்னும் உத்தம தைலம். அல்லேலூயா. இப்போ நளனம் என்னும் உத்தம தைலத்தை பற்றி பார்க்க போனால் நமக்கு நேரம் போராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் மேலோட்டமாக சொல்லி போகிறேன், அது ஜஸ்ட் விலை உயர்ந்த ஒரு தைலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சென்றிருக்குல்ல நல்ல நறுமண பொருள் இருக்கு, விலை உயர்ந்த நறுமண பொருளை சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா விலை மதிக்க உள்ள டப்பாலே வைப்பாங்க. எப்படி எப்படி விலை மதிப்புள்ள நல்ல நறுமண பொருளை விலை மதிப்பற்ற விலை மதிப்பு குறைந்த ஒரு டப்பால ஒரு கண்டெய்னர்ல வைப்பாங்க இல்ல. அல்லேலூயா. அப்ப நளனம் இன்னும் என்கிற இந்த தைலத்தை அவர்கள் ஒரு காரியத்துல ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசி. நளனம் என்னும் உத்தம தைலத்தை எப்படி வெள்ளை கல் பரணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு அவன் எகிப்து தேசத்தில் நீங்க கொண்டு கொடுத்தா, அல்லேலூயா, நீங்க ராஜாக்களை விட பெரியவங்க. அல்லேலூயா. எப்படி வெள்ளைக்கல் பரணியை நீங்க கொண்டு எகிப்து தேசத்துல இந்த மாடர்ன் காலத்துல கொண்டு கொடுத்தா, அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு பிரமிடை கட்டிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு விலை மதிப்புள்ள அந்த தைலம் இருந்த ஆமன் அந்த பரணி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ அதை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அழகாக திறந்து நல்லா நீட்டாக நம்ம அப்படி தானே பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் என்ன செய்வோம்? புஸ்தகங்களை வேத புஸ்தகம்னு அழகாக திறப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயம் பேஜ் மடங்கி இருந்தாலும் நுமக்க மாட்டோம், அழகாக திறப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படியெல்லாம் காரியங்கள். அப்போ அவன் இந்த வெள்ளை போல பரணியை கொண்டு வந்து அவள் என்ன செய்தாளாம்? தொடர்ந்து வாசிங்க. அதை உடைத்து, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கையினால உடைச்சிருப்பாளா இல்ல தரையில போட்டு உடைச்சிருப்பாளா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விலை மதிப்புள்ள உத்தம தைலம் இருக்கிற பரணி எவ்வளவு அவன் கடினமாயும் எவ்வளவு அவன் அழகாய் செய்யப்பட்டிருக்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை அவள் உடைத்து அதுள்ள தைலம் சிந்தி இருக்கணும். அப்படியேதான் சொல்லியிருக்கா? அப்படியேதான் சொல்லியிருக்கா? இல்ல, அதை உடைத்து அவள் அவருடைய சிரசின் மேல ஊற்றினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எதுக்கு நேரம் ஒப்பிடலான்னு சொன்னா, அவன் விலை மதிப்புள்ள ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற ஆராதனைகள், நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய இருக்கிற நல்ல கீர்த்தியான காரியங்கள், அவன் நல்ல கிரியைகளை இதுக்கு நேராக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவனமான நல்ல கிரியைகளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது இங்கே ஒப்பிட்டு பேசப்படும் என்று சொன்னால் உடைத்து ஊற்றுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்துக்கு நேராக வரும் பொழுது அவன் நம்முடைய துதி, நம்முடைய ஜபமெல்லாம் இப்ப எப்படி தெரியுமா? அவன் ஒரு கூச்ச நாணத்தோட இன்னும் மாறல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அப்படி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்ப இந்த உடைத்து ஊற்றுகிறதை நான் அந்த கூச்சம் இல்லாமல் நாணம் இல்லாமல், அல்லேலூயா, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிற அவன் துதியையும் கர்த்தரு செலுத்துகிற இந்த நல்ல கீர்த்தியால கிரியையின் காரியங்களையும் நீங்கள் உடைத்து எதையும் பார்க்காமல் பக்கத்தில் இருக்கவங்க மற்றவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் சகோதர சகோதரிய எவரையும் பார்க்காமல் உடைத்து ஊற்றுகிற ஒரு கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த கான்செப்ட் இப்படியே இருக்கட்டும். இப்போ 9வது வசனத்தை வாசிங்க. இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே எல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்த இந்த உடைத்து ஊற்றின கிரியையும் சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அவன் 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 மறைவில்லாமல் உடைத்து தைரியமாய் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் சாட்சியாய் ஆண்டவருடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள் எல்லாம் நல்ல கீர்த்திகள் எல்லாம் நீங்கள் இவனமான கிரியைகள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கும் போது தைரியமாய் ஆண்டவருக்கு பிரகாசிக்கிற ஓட்டம், தைரியமாய் ஆண்டவருக்காய் செய்கிற ஓட்டம் இந்த ராத்திரி நேரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய சுவிசேஷம், இயேசுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அல்லேலூயா, அந்த ஸ்திரீக்கு கொடுத்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருகிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் உரைக்கப்படும் அங்கெல்லாம் உங்களுடைய சாட்சிகள் பிரதிபலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சுவிசேஷம் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கொட்டைக்குள்ள நிற்கும் நினைக்கிறீங்க, அது தேசம் பூரா பரவப்படும். அல்லேலூயா. அப்படி பரவி போகிற இருக்கிற அந்த சுவிசேஷத்தில் அவன் உங்களுடைய சாட்சிகள், ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நல்ல கீர்த்தியின் காரியங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய பிரியமான காரியங்கள் எல்லாம் அவன் அது வெளியாகும். அல்லேலூயா. அது சொல்லப்படும், அது சாட்சியாக விளங்கும். அல்லேலூயா. அப்போ இந்த கிரியை வெளிப்படத்தக்கதாக, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த கிரியை அதிகமாய் வெளிப்படத்தக்கதாக இந்த ஸ்திரியை போல விலை மதிப்பற்ற அந்த காரியத்தை உடைத்து தைரியமாய் ஊற்றும்படிக்கு, அல்லேலூயா, அவன் உங்களுடைய செயல்கள் யாவும் கர்த்தருக்கு பிரியமாய் செய்கிற நன்மைகள் யாவும், அவன் கர்த்தருக்கு நீங்க செய்ய போற கிரியைகள் யாவும், அவன் விழித்திருக்கிறது யாவும் நீங்கள் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் தைரியமாய் எழுந்து நிற்கிறது போல, அல்லேலூயா, அவன் உறுதியாய் இருக்கும்படிக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு சில காரியங்களை நம்ம செய்தாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதே அதிகாரத்தில் அவன் 14வது அதிகாரத்தில், இதே மார்க் 14வது அதிகாரத்தில்
அதோடைய 38வது வசனத்தை வாசிங்க. இப்ப சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுற காரியத்துக்கு கூட வருவோம். அங்க ஸ்திரீக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் போஜனம் பண்ணும்படி போஜனம் பண்ணுகையில் அவன் தேசத்துல இருந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப போஜனம் பண்ண பிற்பாடு, அல்லேலூயா, அல்லேலூயா, பண்டிகை ஆசரித்த பிற்பாடு சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை இங்கே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசியுங்கள். நீங்கள் சோதனைக்கு சீஷராய் இருக்கிற நீங்கள் அவன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, இந்த மாம்சமும் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேள்விப்பட்ட பிரகாரம் வேலை நம்ம சொல்லலாம், நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லலாம். ஆனா வேதவசனம் சொல்லுது, இந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லுகிற நாவும் சரி, இந்த வெளி மாம்சமும் சரி எப்படி உள்ளது? பலவீனம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவி அது பலன் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்கே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமும் இருக்கிறது, இங்கே கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு காரியமும் போஜனம் பண்ணின பிற்பாடு உண்டாகிற நிமித்தமானால், அல்லேலூயா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஆமென் நம்மிடத்திலிருந்து எடுப்பட்டு போன ஆண்டவர் மீண்டுமாய் வருகிறது உண்மைதான். அல்லேலூயா. அவர் இப்பொழுது நம்ம கூட இருக்கிறது உண்மைதான். ஆகிலும் அவர் இப்ப இருக்கிற சுபாவத்தை விட்டு அவர் நம்மளை விட்டு எடுப்பட்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் காலம் முடிந்து அவருடைய நியாய தீர்ப்பு காலம் வருகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் பார்க்கிற மாதிரி அட்வொகேட்டில் இருந்து சர்ச்சுக்குள் நினைவுக்கு போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அவன் நல்ல கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, பண்டிகையை ஆசரிக்கிறது மாதிரி நல்ல போதனத்தின் காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த நேரத்தில் ரெண்டு விதமான காரியங்கள் ஆண்டவர் உணர்த்தி தருகிறார். அல்லேலூயா. ஒன்று, உன்னுடைய கிரியைகள் எல்லாம் சாட்சியாக இடப்படும். எங்கெல்லாம் இயேசுவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் உன்னுடைய கிரியைகள், நீ ஆண்டவருக்கு செய்த கிரியைகள் எல்லாம் வெளிப்படும். அல்லேலூயா. அங்கே சாட்சியாய் சொல்லப்படும். இன்னும் ஒன்று, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ரெண்டுமே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் தரும்படிக்கு ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காரியமும் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இது ரெண்டு காரியங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னா, அல்லேலூயா, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? வாசிங்க அதே 14வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. 37வது வசனம். பின்பு அவர் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து, யாரு சீஷர்கள் பலவீனம் சரீரம் உள்ள சீஷர்கள், அவன் பலனுள்ள ஆவியை பெற்ற சீஷர்கள், அவன் அவர்கள் நித்திரை செய்கிறதை இயேசு கண்டு அவன் மெயினா அங்கே குறிப்பிட்டிருக்கிற தேவ மனுஷனாகிய பேதுருவை நோக்கி, சீமோனே, நீ நித்திரை கொள்ளுகிறாயோ? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு ஜெபத்திற்காய் தரித்து போல அவன் அந்த நல்ல தேவன், அவன் அந்த நல்ல இயேசு, அவன் ஜெபத்திற்கு போன பிற்பாடு அவன் சொல்லி போகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் அவன் கவனமாய் விழித்திருங்கள். அல்லேலூயா. நீங்கள் அவன் தூங்கி விடாதிருங்க. அவன் கர்த்தருடைய வருகைக்காய் நீங்கள் விழித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப விழித்திருங்கள் என்று சொல்லி போன ஆண்டவன், அவன் சொல்லி போன பிற்பாடு அவன் அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் சோதனையில உட்படாதபடிக்கு அவன் நான் எடுப்பட்டு போகிற நாள் வருகிறது. அவன் வேகமாய் நான் மீண்டுமாய் உங்களை கூட்டி சேர்க்கிற நாள்
வருகிறதற்கு ஏதுவான கிரியைகள் நடக்க இருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி போனார். அல்லேலூயா. அங்கே போய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவன் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவன் விழித்திருக்காத பிள்ளைகளுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வியாகுலப்பட்டு ஜபிக்கும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். ஆமென். இயேசு ஆமென் வாசிங்க ஸ்தோத்திரம். ஆமென் 32வது வசனத்தை வாசிங்க. 14:32. 14வது. பின்பு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்திருந்து என்று சொல்லி, அவன் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிங்க. பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் தம்மோட கூட அவன் கூட்டிக் கொண்டு போய் அவன் திகழடையவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 33வது வசனத்தை ஒருக்கோட வாசிங்க. பேதுருவையும் யோவானையும் கூட கூட்டிக் கொண்டு போய் இப்படி திகழடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்ப சீஷர்களை விட்டு கடந்து போகிறதற்கு முன்னாடியே அவருக்கு திகிலும் கலக்கமும் அவர் சீஷர்கள் காணும்படிக்கு அவருக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரண வியாகுலப்படுகிறது, நான் கொஞ்ச நேரம் தனித்து போய் ஜெபம் பண்ணிட்டு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 36வது வசனத்தை வாசிங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை ஆமென் என்னை விட்டு எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை இந்த பாதத்தை படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய தூதனை கொண்டு இயேசு அவன் பிதாவாகிய தேவன் அவரை தேற்றினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவரை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, விழிப்பிருக்கும் பொழுது என்ன உண்டாயிருக்கிறது? பலன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பலவீனமாக இருக்கிற இந்த சரீரத்துல பலன் அப்ப உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியில பலன்ல, ஏன்னா ஆவியில ஏற்கனவே தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த மாம்சத்துல பலன் உண்டாகும்படிக்கு நீங்கள் விழித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போய் தனித்து விழித்திருந்தார். தேவனுடைய தூதனை கொண்டு கர்த்தர் பிதாவானவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரும் உங்களைப் போல ஒரு வியாகுலத்தை அவருக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் தம்முடைய சுத்தத்தை குறித்து வியாகுலப்பட்டார். நம்ம மாம்சத்தின் காரியத்தை குறித்து வியாகுலப்படுகிறோம். அல்லேலூயா. வியாகுலம் வியாகுலம் வியாகுலப்பட்டு ஆத்மா மரண வியாகுலம் அடைகிறோம். அல்லேலூயா. இந்த மரண வியாகுலம் அடைகிற இந்த சரீரம் அவன் பலனடைய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தனித்து போய் விழித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாவும் விழித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்கு போகிற நீங்களா இருந்தா, அல்லேலூயா, இல்ல கர்த்தருடைய பணி செய்யும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களா இருந்தா நீங்க 24/7 ஆயத்தமாகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இல்ல வேலை செய்து கர்த்தருடைய பணியை செய்ய ஆயத்தமாக இருக்கிற, அவன் கர்த்தருடைய சுத்தம் அவனமாய் இருக்கிற பிள்ளைகளா நீங்கள் இருந்தா, அல்லேலூயா, குறைஞ்சது ஒரு 4 மணிக்கூறாவது ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 4 மணிக்கூரை தாண்டி அந்த பலனோட சேர்த்து உங்களுக்கு 2 மணிக்கூறாவது உங்களுக்கு தூங்க கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனோடு சேர்ந்து உங்களை கர்த்தர் அதிகமாக பலப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயாவும் அவன் ஜெப ஜீவிதம், விழித்திருக்கிற ஜெப ஜீவிதம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்ப விழித்திருங்கள் என்று சொல்லி போன ஆண்டவர் பலனோடு திரும்பி வருகிறார். எப்படி வருகிறாரு? இயேசு எப்படி வருகிறாரு? பலனோடு திரும்பி வருகிறார். அல்லேலூயா. பலனோடு ஒருக்கா திரும்பி வரும்போ அவர் வந்து பார்க்கும்போது சீஷர்கள் நிற்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 1 மணிக்கூர் நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய சத்தம் விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தம் கேட்டதும் ஒரு விழிப்பு, அல்லேலூயா, ஒரு முழிப்பு, அல்லேலூயா, ஒரு ஆதாங்கம், ஒரு ஏக்கம், ஒரு காரியம் வருகிறது. அல்லேலூயா. மறுபடியும் இயேசு போகிறார். ஏன்னு சொன்னா மறுபடியும் இவர்களை பார்த்ததும் வியாகுலப்படுகிறார். அல்லேலூயா. மறுபடியும் போகிறார், பலனாய் திருப்பி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது முறை வரும்பொழுது சீஷர்கள் தூங்குகிறார்கள். அவன் தூங்கி 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 அவர்கள் நேரத்தை கழிக்கும் பொழுது மீண்டுமாய் வரும்பொழுது இயேசு வியாகுலப்படுகிறார். வியாகுலப்படும் பொழுது எல்லாம், இந்த மாம்சம் கஷ்டப்படும் பொழுது எல்லாம் ஆண்டவர் தனித்து விழித்து ஜெபித்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைய மாம்சம் வியாகுலப்படுது என்று சொன்னா நீ தனித்து போய் விழித்திருந்து ஜெபம் பண்ணி உன் பலனோட திரும்பி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு 3வது தரம் வரும்போது வாசிங்க, 39வது வசனத்தை வாசிங்க. அவர் மறுபடியும் போய் இந்த வார்த்தைகளை, வியாகுலத்தின் வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவனுக்கு தேற்றம் உண்டாயிற்று, அவன் பலன் உண்டாயிற்று, திரும்பி வருகிறார். அவன் தொடர்ந்து வாசிங்க. அவர் திரும்பி வரும் பொழுது அவர்கள் மறுபடியும் முத்திரைப்படுகிற இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. அவர்களை தட்டி கொஞ்ச நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல புதிய நாள் வருது, கொஞ்சம் நேரம் அங்களும் விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய ஆசுவாத்தை ஆண்டவர் தருகிறார், கொஞ்ச நேரம் கூட விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கிரியைகள் மகிமை நிறையும்படிக்கு அவர் செய்ய இருக்கிறார், கொஞ்ச நேரம் விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. 40வது வசனத்தை வாசிங்க. 40வது வசனம். அவர் திருப்பி 3வது தரம் எழுந்த பொழுது, ஆமென், ஆமென். 2வது தரம் போயிட்டு அவன் திருப்பி வந்தான். 3வது தரம் அவன் 2வது தரம் வியாகுலப்பட்டு 3வது தரம் வந்த பொழுது, அல்லேலூயா, அவருக்கு புரிஞ்சிச்சு இவங்களை பார்த்துட்டு தான் என் பலம் குண்டிட்டே இருக்கும். அவர் பலப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலப்பட்டு சொன்ன காரியம்தான், ஆமென், நீங்க இனி தூங்குங்க, ஏனென்று சொன்ன மனுஷகுமார் உங்களை விட்டு எடுப்பட்டு போகிற காலம் வந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இனி தூங்குங்க, பிரச்சனை இல்லை. நீங்க தூங்குனா ஆமென், உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கடந்து போறாருன்னு சொன்னா அவர் தந்த ஆசீர்வாதமும் கடந்து போவோம், அவர் தருகிற சமாதானமும் கடந்து போவோம், அவர் தந்த நடத்தையெல்லாம் கடந்து போவோம், அவர் தரத வாசெல்லாம் கடந்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அவர் பலப்பட்டார், இயேசு பலப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக 3 தருணத்தை ஆண்டவர் தந்ததுக்கு ஒப்பதாக அவர் 3வது முறை வரும்போது அவர் சிரிச்சிட்டார். அல்லேலூயா. அவருக்கு துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை. அல்லேலூயா. அவன் சுத்தத்தை நிறைவேற்றும்படி அவர் புரிந்தாயிட்டு, காலத்தை அவர் உணர்ந்தாயிட்டார். அவருக்கு தெரியும் அவன் பிதா என்னை அனுப்பும் காலம் வந்தாயிற்று, அவன் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும்படி நாள் வந்தாயிற்று. அல்லேலூயா. அவர் பலப்பட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுவார், ஜெபிக்காத பிரச்சனை இல்லை, அவன் தூங்கினால பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நாம் முற்றுக்களாய் விளையேற பெற்றவர்களாய் காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் தம்முடைய பண்டகால சாயலில் சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும், நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 தரம் 4 தரம் அவர் நீங்கள் ஜெபியுங்கள், துதியுங்கள், காத்திருங்கள், ஜெபியுங்கள், விழிச்சிருங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. விழித்திருங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள், ஏன் என்று சொன்ன வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற சத்தம் காதுகளை துரைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை தரம் 3-4 வாட்டி சொன்னாச்சு. இப்ப சீசர்களை பார்த்து சந்தோஷமா இருந்த ஆண்டவர் எதுக்காக சந்தோஷப்படா? என்னுடைய பரம வீட்டிலே நான் போய் பிரவேசிக்க போகிறேன். அல்லேலூயா. அவருக்கு இந்த கஷ்டம் வியாகுலம் அல்ல. அவர் போகும் பொழுது சொன்னார், அவன் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது சொன்னார், அவன் சங்கடப்பட்ட அவன் சீசரை பார்த்து சொன்னார், ஜனங்களை பார்த்து சொன்னார், எனக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? அவர் பலன் அடைந்துட்டாரு. அல்லேலூயா. இனி அவருக்கு ஒன்றே ஒன்றுதான், இயேசுக்கு ஒன்றே ஒன்றுனா அவர் வருவார். எடுப்பட்டு போன ஆண்டவர் வருவார். மீண்டுமா எதை சேர்க்க? நல்ல விழித்திருக்கிற நல்ல முத்துக்களாய் சொல்லிக்கிற அவன் முத்துக்களை அவருடைய பண்டக சாலையில் சேர்க்கும்படிக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் இனி பார்க்க மாட்டார் இந்த உலகம் அழியுதே, அவன் இந்த உலகம் மாறி போறேன்னு பார்க்க மாட்டார். அவருக்கு ஒன்னே ஒன்று, அவன் காத்திருக்கிற விழித்திருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கிற கிரியை நற்கிரியை உடைத்து ஊற்றுகிற அவன் நற்கிரியை உண்டாயிருக்கிற நல்ல முத்துக்களை பவளத்தை அவர் சேர்க்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒன்றுதான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. அந்த முத்துக்களாய் பவளமாய் இன்னும் நீ ஆகணும்னு சொன்னா ஒரு மணி நேரம் விழிச்சிருங்க. அல்லேலூயா. 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 41வது வசனத்தை வாசியுங்கள். அவர் 3ஆம் தரம் வந்து இனி நல்ல தாராளமாய் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். போதும், வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன். எப்படி மனுஷன் பாவிகள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இயேசு ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி இருக்கிற ஆயத்தம்னா போதும், நீங்களே ஜெபிச்சது போதும், விழித்திருந்தது போதும். அல்லேலூயா. அல்லேலூயா என்று அவர் சொல்லுவார். ஏன்னு சொன்னா அவன் போதும், அவன் விழித்திருக்காம காத்திருக்காத தேவனுடைய அவன் செல்லமாய் இருக்கிற பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. முத்துக்களாய் பவளமாய் மாறாத ஒளி கொடுக்காத தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகளே போதும், நீங்கள் இனி பிரயாசப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவன் முத்துக்களாய் பவளமாய் ஆகாத தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆக்கினைக்கு நேராக ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 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 அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அந்த தருணம் முடியல, அந்த தருணம் இனிதான் வரப்போகுது. அல்லேலூயா. ஒருவேளை இது 3வது தருணம் வச்சுருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிற சத்தம் ஒருவேளை இது 3வது நேரமா இருக்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்லி மறுபடியும் கடந்து போவார். எப்படி உங்களுக்காய் தனித்திருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, நீங்கள் பார்க்கிறீங்களா, இந்த உபதேசத்தை உங்களுக்கு தந்துட்டு மீண்டுமாய் அவர் ஒதுங்கி இருப்பார். அவர் வேத வசனங்களை தருவார், சத்தியத்தின் வார்த்தைகளை தருவார். ஆனா பார்ப்பார், நீங்க விழித்திருக்கிறீங்களா, அவன் விழித்திருக்கிறீங்களா என்று சொல்லி பார்ப்பார். மீண்டுமாய் அவர் தரும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை போதும். அல்லேலூயா. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஆஃப், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் எனக்கு போதும் என்று சொல்லுகிற சத்தம் இனி உண்டாகக்கூடாது. அல்லேலூயா. அது உங்களை பார்த்து உண்டாகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒருவேளை தேசத்தில் உண்டாயிருக்கலாம், அவன் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் உண்டா, உங்கள் மத்தியில் அது உண்டாகக்கூடாது. அல்லேலூயா. 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 அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எச்சரிப்பும் இருக்குது, நல்ல ஆசீர்வாதமும் இருக்குது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழித்திருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ விழித்திருக்கும்படிக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? அல்லேலூயா. 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 இப்போ நிறைய பேருக்கெல்லாம் விழித்திருக்கணும் பாஸ்டர், விழிக்க முடியலை. அல்லேலூயா. விழிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நல்ல மெத்தையில், குஷின் மெத்தையில், இல்லை நல்ல தரப்பாயில், குளிர்ச்சியான தரையில் நீங்கள் படுத்து உறங்குறீங்க. இப்போ எழும்பணும், நீங்கள் என்ன செய்வீங்க? ஹலோ, நீங்கள் என்ன செய்வீங்க? கையை ஊனி, அப்படி தானே, கையை ஊனி காலை நீட்டி நல்ல முட்டு மடக்கி என்ன செய்வீங்க? கட்டிலேருந்து காலு கீழே போட்டு, என்னென்னா தரையில் இருக்கன்னா நல்லா பாயில் நல்லா மடக்கி உட்கார்ந்து அல்லேலூயா அதுக்கடுத்து எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 மணி நேரம் விழித்திருங்க. அல்லேலூயா. திரும்பி பார்க்காதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்கம் வருமா? திரும்பி பார்க்காத. அல்லேலூயா.
அல்லேலூயா. கண் அசையுமா கண்ணை விழித்து வச்சுக்க, திரும்பி பார்க்காத. அல்லேலூயா அல்லேலூயா. காலு வலிக்கு சிந்தனை வந்துச்சுன்னா திரும்பி பார்க்காத. அல்லேலூயா. 1 மணிக்கு நேரம் விழிச்சிரு. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இன்னும் 1 மணிக்கு செய்தின்னு இல்லை. அல்லேலூயா. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அல்லேலூயா. இல்லை ஒரு 15 மினிட்ஸ். அல்லேலூயா. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. திரும்பி பார்க்காதீர்கள். டோன்ட் see back. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போ திரும்பி பார்க்கிறதெல்லாம் விட்டுட்டு குனிந்து பார்க்காதிருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நமக்கு புதுசு, நம்ம ஆயத்தமாகப்பட்ட சீஷர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்களுக்கு எடுபட்டு போகும்பொழுதுதான் ஒலிவமலையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க கொஞ்சம் பிந்தியுள்ள சீஷர்கள். நம்ம ஏற்கனவே அவர் திராட்சை கொடியை போல இயேசுவோடு சேர்ந்து இருக்கிற சீஷர்கள். அல்லேலூயா. நமக்கு புதிய குணம் இருக்கும். அல்லேலூயா. எப்படி நமக்கு புதிய குணம்? நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம், தலையை குடிச்சு போட்டுருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதானே அப்படிதானே அப்படிதானே. தூங்காதீங்க, அம்மா விழித்திருங்க. ஓகே, இப்படியே இருந்துக்குவோம். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மை தானே. புதிய ஆவி கிடைச்சுன்னா புதிய கிரியை வெளிப்படுது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கிரியை அல்ல. அல்லேலூயா. நற்கிரியை ஒன்றுதான். அல்லேலூயா. நல்ல தைலத்தை எடுத்து ஆண்டவருக்கு மேலே ஊற்றுவது. அல்லேலூயா. நற்கீர்த்தி ஒன்றுதான். அவன் வெளி உள்ள வேலையை செய்யறதில்ல, அவன் உள்ளுக்குள்ள ஆண்டோடைய பக்கத்தில் வேதத்தினுடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இவ்வளமான நற்கிரியைகள் நம்மிடத்தில் உண்டாகும்படிக்கு நம்மளாம் கான்செப்ட் புரிஞ்சுட்டு பாஸ்டர், ஆமாம், கை செய்ய வேண்டிய கை ஏதோ ஒன்று செய்யணும், கால் ஏதோ செய்யணும், கை விழித்திருக்கணும், அவ்வளோதானே பாசம் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. அதில் நீங்கள் இப்போ எழுப்பி நிற்கும்படிக்கு உங்கள் கையை ஊனி அதில் பலனை கொடுத்தீங்க பார்த்தீங்க, அதில் ஒரு செயல் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஐயோ அம்மான்னு சொல்லி நினைச்சிங்கல்ல, காலில் நிமுக்கும்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே ஒரு செயல் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கண்ணை திறந்து ஒரு வெளிச்சம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கிறது? நல்லா உறங்கி எழும்பி கையெல்லாம் நிமித்தி எழும்பி நின்ன பிறகு கண்ணு தெளியும், அவ்வளோ பிரகாசம், ஒரு சந்தோஷம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இப்போ அந்த அனுபவம் கிடச்சி. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லப்படாது. அல்லேலூயா அல்லேலூயா. கையை நிமித்து காலை நிமித்து எழும்பி நின்று டடான்னு கண்ணை வந்து ஒரு பிரகாசம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரம் விழித்திருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கை செய்ய வேண்டிய காரியம், கால் செய்ய வேண்டிய காரியம், கண்ணு செய்ய வேண்டிய காரியம் எப்படி இருக்கணும், அது எப்படி செய்யும்? அல்லேலூயா அல்லேலூயா. The purpose and the work of eyes, leg and hands. அல்லேலூயா. முதலாவது கை செய்ய வேண்டிய, கை செஞ்சாதான் காலு செய்யும். அல்லேலூயா. காலை கையை செஞ்சாதான் கண்ணு திறக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பசனாக முதலே கண்ணெல்லாம் திறந்து விழித்திருப்பான முடியாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையை ஒன்று அசைச்சிடுங்க. கை அசைச்சுமோ உடம்பெல்லாம் அசைது கண்ணெல்லாம் திறந்தாச்சு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல இந்த கை செயல்படாமல் இருந்தால் கால் செயல்படாது. அல்லேலூயா. இந்த காலும் கையும் செயல்படாமல் இருந்தால் அந்த கண்ணு செயல்படாது. கண்ணும் செயல்படாமல் இருந்தால் விழித்திருக்க மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, வேற வசனத்துக்குள்ள போகிறேன். ஆமென். வாசிங்க. உங்களுடைய கை ஆமென் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதுக்கு முன்பதாக ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். போதும். அல்லேலூயா. இப்ப உங்களை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்த கண்ணும் கையும் காலம் வச்சு தம்முடைய சாயலாகவே ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதுல எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. சங்கீதம் 121வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 121 1 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இரண்டாவது வசனம், உன் காலை அவர் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய சரீரம் கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பதா இருக்கிற இந்த கை கால் இந்த கண், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் என்ன சொல்லுகிறது சொன்னா, ஆமென், உங்களே கண் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம கால் தள்ளாட விட்டாமல் அவர் பாப்பார், கால் தள்ளாட கூடாது. அல்லேலூயா, இதுவும் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆமென், எபேசியர் ஆமென் பிலிப்பியர் புத்தகங்களை பார்க்கும் பொழுது ஆமென் சரீரங்கள் எல்லாம் அவயங்கள் ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு எடுத்துக்காட்டாய் ஒரு அவயம் பாடுபட்டா கூட எல்லா அவயங்களும் என்ன செய்யுது? பாடுபடுகிறது. அல்லேலூயா. வேத் கூட வருகிற கர்த்தர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாரா. சரி, இப்படி தம்முடைய சாயலா இருக்கிற இந்த ரூபத்தில் இந்த கை என்ன செய்யணும்? இந்த கால் என்ன செய்யணும்? கண் என்ன செய்யணும்? ஆமென். வாசிங்க யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதோட 21வது வசனம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதோட 21வது வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுவதும் அங்க பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. ஏன் யாத்ராகம புத்தகத்தை கர்த்தர் எடுத்துக்காட்டாய் நேரம் தருகிறார் என்று சொன்னா, கர்த்தருடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உங்க கைகள்ல ஆண்டவருடைய சமூகத்தின் நேரம் நீட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை செய்யும்படிக்கு, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படிக்கு உங்களுடைய கரம் முதலாவது நீட்டப்பட்டிருக்கணும். நீட்டப்பட்ட கரத்தை உடையவர்களாக உங்கள் கரம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்காட்டாய் மோசே கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு கையை நீட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கிரியைகள் உங்கள் மூலமாய் வெளிப்படணும். இல்ல ஆண்டவருக்கு பிரியமாய் உங்களுடைய கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னா அவன் உங்களுடைய கைகள் முதல்ல நீட்டப்பட்டிருக்கணும். நீட்டின கை உடையவளா இருக்கணும். இரண்டாவது சங்கீதம் 28வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 28வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராய் என் கையை நீட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் கையை நீட்ட சொல்லிட்டாரு, அதனால எல்லா இடத்திலும் போய் கை நீட்டிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் கையை நீட்டிட்டு சொல்லாரு, இந்த செயலும் செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, கை நீட்டிடப்படாது. தேவையில்லாத காரியத்துக்கு என்ன செய்யப்படாது? உங்கள் கரத்தை நீட்டிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரணியை உடைத்து ஊற்றணும் சொல்லுகிற அவன் திட்டம் அங்கே உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த திட்டம் ஒருவேளை இது பரணி உடைக்கும் போது கையில படுமோ? அல்லேலூயா. ஒருவேளை ஆராதனை செய்யும்போ, ஒரு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துமோ, ஒருவேளை வேதனை அதிகமா கூடிடுமோ நினைக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு நீங்கள் மவனமாய் செபிக்கிறத பழக்கத்தை எடுத்துடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வழியை கரத்தை நீட்டி கர்த்தருடைய அவன் சமூகத்தில் அவன் கர்த்தருடைய சந்ததிக்கு நேராய் அவன் ஆண்டவருடைய சித்தத்தை நேரம் உங்க கரத்தை நீட்டி ஆண்டவருடைய மகிமையை செலுத்தணும்னு ஆண்டவர் வைத்திருந்த சித்தத்தை உங்களுக்கு அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னான். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அதிகமாக வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு கட்டளை கண்டிப்பெல்லாம் அதிகமாகும்னு சொல்லி நீங்கள் மறைமுகமாய் உங்களுடைய கையை குருவிக்கொண்டு உங்களுடைய செய்யை குருவிக்கொண்டு இயேசு பார்க்கல என்று சொல்லி ஒளிச்சு ஓடுவீங்கன்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க சுத்தம் எப்படியா இருக்கிறதோ அவன் கர்த்தருடைய சுத்தம் எப்படியா இருக்குன்னு உங்க கரம் ஆணுடைய சந்ததியை நீட்டி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா உங்களுடைய கிரியை எல்லாம் வெளியரங்கமாக இருக்கணும்னு சொன்னா அது வெளியரங்கமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் மறைவாக நீங்க செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னா அது மறைவாக இருக்கணும். அல்லேலூயா. அதை போய் வெளியே போய் நீட்டிட கூடாது. அல்லேலூயா. அப்ப
அப்ப கரம் ஆண்டோடைய அவன் சந்ததிக்கு நேராக சமூகத்துக்கு நேராக நீட்டப்பட்டதாக இருக்கணும். அவன் வாசிங்க சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய அவன் 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் அவன் 90:17. எங்களுக்கு எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சன்னதிக்கு நேராய் ஆண்டவருடைய சமூகத்தின் நேராய் தைரியமாய் நீட்டப்பட்டிருக்கிற கை எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீட்டப்பட்டிருக்கு, இனி திருப்பி மடக்கலாம், கொஞ்சம் கை வலிக்குன்னு சொல்லி திருப்பி மடக்கிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்கு ஒப்பனை பேசப்படுதுன்னு சொன்னா, கலப்பையின் மேல கை வைக்கிறவன் திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னா முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஓ கை ஆண்டவர் சந்ததிக்கு நேராக நீட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபி காரியத்தை கையை நீட்டி அவன் வெளியரங்கம் ஆகுறது மாதிரி செய். அல்லேலூயா. இப்ப செஞ்சிட்டு ஒருவேளை உங்களுக்கு அப்படி செய்யும்போது ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெருகும்போது கட்டளையும் அவன் கற்பனைகளும் உங்களுக்கு அதிகமாய் உண்டாகும். அல்லேலூயா. இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எடுத்த கையை நீங்கள் மடக்காதபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யமா செய்கிறேன்னு சொன்னா அதுல திடகாத்திரமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தளர்ந்து போகாதபடி உன் கரங்க நீட்டி இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பிட்டோம், கையை ஊனிட்டோம், திடகாத்திரமா எழும்பிட்டோம், மறுபடியும் அவன் இருக்கிறோம், மறுபடியும் என்ன செய்யறோம்? இப்படி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அல்ல. அல்லேலூயா. இது உங்களுக்கு தியரியா இருக்கும். இப்படி நீங்கள் இருக்கிறதல்ல, கொஞ்சம் மணிக்கு நேரம் விழித்திருக்கும்படிக்கு. அல்லேலூயா. உங்களுடைய கரம் நீட்டப்பட்டதாய், உங்களுடைய கரத்தின் கிரியைகள் நீட்டப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. அது உறுதியாக்கப்பட்டதாய் ஸ்திரமாக்கப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் எடுக்கலாம், திருப்பலாம், மடக்கலாம் சொல்லி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கை வலிக்குன்னு சொன்னா அந்த கரத்தை தாங்கும்படிக்கு, அந்த செயல்களை கர்த்தர் தாங்கும்படிக்கு கர்த்தர் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் தூதரை விட்டு அனுப்பி பலத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் கரத்துடைய செய்களை நீட்டி ஆண்டுக்கு செய்யும் போது உங்களுக்கு பலவீனம் வருதுன்னு சொன்னா ஆண்டவர் தாமே தூதரை விட்டு உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வேகமா வேகமா. பிரசங்கி 9வது அதிகாரம். செய்யும்படி உன் கைக்கு எதெல்லாம் நீ செய்திருக்கிறியோ நேரிட தருவோ அதை உன் பலத்தோட செய். போகிற பாதாளத்தில் செய்யின் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. மடக்க இல்ல, அதை குறைக்க நீ ஆயத்தமாக சொன்ன உனக்கு அறிவு கம்மி ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய ஆழத்தை நான் போகல, அதனுடைய காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி போகிறேன். அல்லேலூயா. அவைகளை செய்யும்படிக்கு நீங்கள் உறுதியாய் கரத்தை நீட்டி செய்ய தொடங்குறீங்கன்னா அதில் உறுதியாய் இருக்கும்படிக்கு நீங்கள் அதை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கரத்தின் அவன் கரத்தை நிமித்து அவன் கரத்தை பலப்படுத்தி கரத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் கரத்தினுடைய செய்கைகளை நீங்கள் உறுதிப்படுத்துவீங்கன்னு சொன்ன ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை நிமித்தி நம்ம எழும்பி இருக்கும்போ இந்த உடம்புக்கு எப்படி ஒரு பலன் கிடைச்சதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல வாசிங்க நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. போதும். அல்லேலூயா, போதும். அல்லேலூயா. சகல பிரயாசனத்தினாலும் உங்களுக்கு ஆமென் அதனுடைய ஆமென் மேன்மையான கிரியைகள் உண்டு. அல்லேலூயா. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாய் அதே நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவன் 12:11 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவான், பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். அல்லேலூயா. மதியற்றவனுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அல்லேலூயா. ஓ கரத்தின் கிரிய அவன் நிமித்திருக்கிற அவன் செய்ய உறுதிப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அந்த உறுதியினுடைய பலன் உனக்கு உண்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. எப்படி மாம்சத்தில் எழுந்திருக்கும் பொழுது கரத்தை ஊனி இருக்கும் போது மாம்சத்தில் கொஞ்சம் பலனுண்டா இருக்கிறோம், அதற்கு ஒப்பதே அல்ல. ஆமென். அதனுடைய மேலாய் உன்னுடைய ஆமென் ஆவிக்குரிய கரங்களை ஆமென் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய துதி கிரியைகள் யாவையும் நீ தைரியமாய் செய்கிற என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியாய் செய்கிறேன்னு சொன்னா அதனுடைய கிரியையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேகமாக கடந்து போகிறேன். ஆமென். கையினுடைய காரியத்தை பார்த்தோம். 2 காரியங்கள். ஒன்று கரம் நீட்டி இருக்கணும். ஆமென். 2வது ஆமென் உறுதிப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமாக சொல்லித்தரேன். ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கரத்தை கூப்பி ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்க்கிறேன்னா, எவ்வளவு நேரம் நோக்கி பார்க்கிறையோ அதை முதல் தடவை எடுக்கிறேன்னா அதை உறுதியாய் தொடர்ந்து செய்யும்படி காத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ அல்ல இது முடியாது, அவன் ஒரு நாள் செஞ்சுட்டோம் மறுநாள் செய்ய முடியல பின்வாங்க நினைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்து செய்து நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், விழித்திருக்க முடியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல கரத்தின் கிரியைகளை பார்த்தோம், செஞ்சாம் அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். 2வது அவன் கால்கள் அவன் செய்ய வேண்டிய அவன் காரியம் என்னெல்லாம் வாசிங்க. அவன் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 11, 12வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் 12வது வசனமாம். வேகமா வேகமா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11, 12. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியே அமைதலாய் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் அலுவலர்களை பார்க்கலாம் கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லப்பட்டது போல நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல இந்த கை செயல்படாவிட்டா அல்லேலூயா இந்த கால் ஒருபோது செயல்படாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த கை அவன் செயல்பட தொடங்கிட்டுன்னு சொன்னா இந்த கால் அவன் வெளியில இருக்கிறவர்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சந்ததியில ஆயத்தமாகிறவர்களை பார்க்கலாம் உங்களுடைய கால்கள் திடப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியம். அதில் பற்றவர்களை பார்த்து அவன் உங்கள் நடைகளை அவன் ஒரு கூட அந்த வேத வசனத்தை வாசிக்க 11வது வசனத்தை 11 புறம்பே இருக்கிறவர்களை பார்த்திலும் யோக்கியமாய் நடந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புறம்பே இருக்கிறவர்களை பார்க்கலாம், அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க எப்படி பார்க்கிறாங்க உதாரணத்துக்கு பார்க்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர்களை குறை கண்டுபிடிக்கும்படிக்கு உங்க கண்கள் இன்னும் பார்க்கலன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம மற்றவர்களை எடுத்துக்காட்டாய் பார்க்கும்படிக்கு நம்ம பார்க்கிற இந்த கண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை சொல்லல, அவன் அவர்களை போல செய்கிறது போல அவர்களை பார்க்கிற நமக்கு நம்முடைய காரியங்கள் நம்முடைய கால்கள் அவர்களை விட அவன் அதிகமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த கால் பலப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலில் வலி வர்றது வரைக்கும் தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலில் வலி மாறிச்சுன்னா எலும்பு என்ன செய்வோம்? துள்ளி ஓடிட்டே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கால் பலன் அடையும்படிக்கு உங்கள் கைகள் செய்கைகள் உண்டா இருக்கணும். அல்லேலூயா. வாசிங் யோவான் 13வது அதிகாரம் அவன் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய காரியத்தை மட்டும் சொல்லி போகிறேன். அங்கே கர்த்தருடைய பந்தி உண்டா இருக்கும் பொழுது அங்கே அவன் சீஷருடைய கால்களை ஆண்டவர் கழுவுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாய் ஆதியாகம புஸ்தகம் அவன் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்கே தேவனுடைய தூதர்கள் ஆபிரகாம் கூடாத்து கண்டையில் வரும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், நீங்கள் கொஞ்ச நேரம் இழப்படையும்படிக்கு உங்களுக்கு ஒரு தண்ணியை கொண்டு வந்து தருகிறேன், உங்கள் கால்களை கழுவி கொண்டு. அல்லேலூயா. மரத்தடியிலே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் கால்கள் கழுவப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. கழுவப்பட்டிருக்க ஒரு காலை கொண்டு மறுபடியும் போய் மண்ணில் போய் சவுட்டுவீங்களா? ஹலோ, மறுபடியும் போய் மண்ணில் நல்ல காலெல்லாம் நல்லா சோப்பட்டு கழுவிட்டீங்க, எப்படி நல்லா சோப்பட்டு மறுபடியும் போய் அழுக்கலை போய் சவுட்டுவீங்களா?
சவுட்டுவீங்களா? சவுட்டுவீங்களா? ஹலோ, சவுட்டுவீங்களா? சவுட்ட மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒப்பனையா இருக்குன்னு சொன்னா கழுவப்படுதல் என்று சொன்னா ஒரு காரியத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் உங்க செய்யலாம் நீங்க மாற்றி நடக்கிறீங்கன்னு சொன்னா மறுபடியும் கழுவப்பட்டிருக்க நீங்கள், உங்களுடைய வழிகளை மாற்றப்பட்டிருக்க நீங்கள் மறுபடியும் பழைய காரியத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறர்களை விட உங்களுடைய கால் அதிகமாக வேறொன்று நிற்கணும். ஒன்று திடனாய் நிற்கணும். நிலைச்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் கழுவப்பட்ட கால்கள் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆண்டவர் கால்களை கழுவார். ஏன்னா நல்ல போஜனத்துடைய பண்டிகையுடைய ஆசுவாத்தை பெறும்படி, நல்ல பங்கை பெறும்படிக்கு. அல்லேலூயா. அங்கே தேவதூதருடைய கால்களை கழுவும்படி நீங்கள் கழுவி இளைப்பாருங்கள் என்று சொல்வார். ஏன்னு சொன்னா அவர்கள் வந்தது இளைப்பாரும்படிக்கல, அங்கே கர்த்தருடைய செய்கையை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப கிரியை வெளிப்படுமாயின் உங்களுடைய கால்கள் கழுவப்பட்டதா இருக்கும். கழுவப்பட்ட கால்கள் என்று சொல்லப்படுமாய் நீங்கள் கழுவப்பட்ட பிற்பாடு எப்படி மாம்ச கால்களை அழுக்குகின்ற விலைக்கு பாதுகாக்கிறீர்களோ அதே போல பழமையா இருக்கிற கழுவப்பட்ட அந்த அழுக்காய் ஒப்பிருக்கிற அழுக்குக்கு நீங்கள் சவுட்டாதபடி கால்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:5. வேகமா வேகமா. சங்கீதம் 17:5. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உம்மது வழிகளை ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. அந்த வைக்கிற விண்ணப்பம் கால்களை ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. முதலாவது கை செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நீட்டப்பட்டிருக்கணும். உறுதியா நீட்டப்பட்டு மடக்கிடப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கிற செய்கை உறுதியா செய்கிறீங்கன்னு சொன்னா அதுல செய்ய நிலைநிற்கணும். ரெண்டாவது கை உறுதியாய் செய்யும் பொழுது உங்கள் கால்கள் பலப்படும். அல்லேலூயா. இப்ப முதலாவது கால் பலப்பட்டுட்டு ரெண்டாவது இது கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. கழுவப்பட்ட காலை எப்படி நம்ம அசுத்தத்திற்கு நேராய் விலக்கி பாதுகாக்கிறோமோ அதே போல விட்டு விலகிற அந்த பழைய வாழ்க்கை, பழைய பாதைக்கு கடந்து போகாமல் புதிய பாதையில நீங்கள் கடந்து போகணும். அல்லேலூயா. மூன்றாவது உங்கள் கால் அடிகளை ஸ்திரமாய் வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் வைக்கிறது மாதிரி. அல்லேலூயா. அதுலேயும் இதுலேயும் ஒரு கால் கழுவப்படட்டும் ஒரு கால் கழுவப்படான்னு சொன்னா கஷ்டமும் பாடுகளும் உங்களுக்கு தான் ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கால் நல்ல கழுவி சுத்தமா இருக்கு, ஒரு கால் திருப்பி அழுக்கல இருக்கு. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு அருவருப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடு சமூகத்தில் உங்க பாதங்கள்லாம் கழுவப்பட்டு காத்திருக்கப்பட்டதுன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கால் அங்க பாஸ்டார் ஒரு கால் இங்க பாஸ்டார்னு சொன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தொடர்ந்து பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனமும் 14வது வசனமும் வாசிங்க. 12வது வசனத்தை முதல்ல வாசிங்க. எபிரேயர் 12:12 வேகமாய். ஆகையினால் கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்களே திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறதும் சுஸ்தமாகும்படிக்கு பாதங்களுக்கு வழிகளை நீங்க சபைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்ச நேரம் விழித்திருங்கன்னு சொல்லி போனார்னா விழித்திருக்காமல் காத்துக்கொள்ள வேண்டியது உங்க கரத்துல இருக்கு. அல்லேலூயா. விழித்திருக்கணும் சொல்லி காத்துக்க உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் போதித்தர. கை என்ன செய்யணும், கால் என்ன செய்யணும், அதை செய்யும்படிக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் நீங்க கையை விட்டுட்டு நாங்க காலை மட்டும் பலப்படுத்தோம்னு சொன்னா 14வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். 14வது வசனத்தை வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிக்க முடியாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால்
எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கையை நமுத்துவ பாஸ்டர், காலை சரி பண்ண மாட்டேன்னு சொன்னா கை சரியாவாது. அல்லேலூயா. கையும் சரியாவாது, காலும் சரியாவாது. அல்லேலூயா. இல்ல காலை மட்டும் நாம உறுதியா இருப்பேன் பாஸ்டர், இந்த கையை நீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும் பாஸ்டர் சொன்னா கையும் சரியாவாது, காலும் சரியாவாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமயம் பாடுபடுதுன்னு சொன்னா ஒரு அவயத்தை ஆயத்தமாக்கலன்னு சொன்னா மற்ற அவயத்தை ஆயத்தமாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அவயத்தை நீங்க ஆயத்தமாக்குறீங்கன்னு சொன்னா மற்ற அவயம் தானா ஆயத்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல தனித்தனியா கை கால்னு சொல்லி பிரிக்கல, எல்லா முறையும் ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கை கால்னு சொல்லி சேர்த்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அவன் கை தனியா கால் தனியா உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. ஆகிலும் இந்த 1 கொரிந்தியர் அவன் 12வது அதிகாரம் இந்த அவன் 26வது வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு அவயத்தை நீங்க துன்பப்படுத்தீங்க ஆயத்தமாக்கலன்னு சொன்னா மற்ற அவயம் ஆயத்தமாகாது. ஒரு அவயத்தை நீங்க தெளிவா ஆயத்தமாக்குறீங்கன்னு சொன்னா மற்ற அவயம் சேர்ந்து ஆயத்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கையை கால்களை திடமாய் அவன் கழுவப்பட்டதாயும் உறுதிப்பட்டதாயும் திடமானதாயும் வழியை சபைப்படுத்ததாயும் ஆக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. 3வது அவன் 2ஐயும் ஆயத்தமாகும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய பாதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை நீங்க சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. கண்ணுக்கு கடிகாரத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் போட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப கை கால் ஆயத்தமாகி எப்ப கையை ஊனி காலை எழும்பி நிற்கமோ அப்பொழுது ஒரு பிரகாசம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கையை ஆயத்தமாக்கி காலை ஆயத்தமாக்கும் பொழுது அவன் சொல்லப்படுகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க வேகமா, நேரம் கடந்து போயிடுச்சு. மத்தேயு 6:22. மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை ஊனி காலை எழும்பாத வரைக்கும் அவன் சரீரம் பலவீனமானது உள்ளது மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எப்ப கையை ஊனி எழும்பி நிற்கமோ அப்படி ஒரு பலன். அல்லேலூயா. அப்பதான் கண் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வேகமா வாசிங்க. மத்தேயு 13 அவன் 16 17. உங்கள் கண்கள் அவன் காண்கிறதுனாலே உங்கள் காதுகள் இவைகளை கேட்கிறதுனால அவைகள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கண்கள் தெளிவாகும்படிக்கு உங்கள் கைகளையும் கால்களையும் அவன்கள் சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி காண்கிறதும் கேட்கிறதும் ஆனபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிங்க. அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் அவர்கள் காணாமலும் கேளாமலும் போனார்கள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சொல்லுகிற காரியம் அவன் எப்படி உங்கள் கைகளை உங்களுடைய கால்களை மற்றவர்களை பார்க்கலாம் பலப்படுத்துங்கள் சொன்னாரோ அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், முன்பாடி உள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் காண்கிறவைகளை கேட்கிறவைகளை காண ஏங்கியும் கேட்க ஏங்கியும் ஆழத்தை அறிய ஏங்கியும் ஏங்க முடியல. அல்லேலூயா. காண முடியல, கேட்க முடியல. ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் கண்கள் விழித்திருக்கும்படி உங்கள் சரீரம் பலவீனமற்றதல்ல பலன் உள்ளது என்று சொல்லி நீங்கள் காணும்படிக்கு நற்கிரியைகள் உண்டாகும்படிக்கு உங்கள் கைகளையும் உங்கள் கால்களையும் ஆயத்தமாக்க சொல்லப்படுகிற சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறபடினாலே நீங்கள் அவர்களை பார்க்கலும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு மனமா இன்னும் தூங்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னா நீங்க தூங்குங்க போதும் என்று சொல்லும்படிக்கு பரலோகத்தில் உங்களுக்கு உண்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்களை ஒரு மனமா அவன் கால் சரியாகணும், கை ஆயத்தமாகணும், விழித்திருக்கணும் சொல்லி நீங்கள் காத்திருப்பி கேட்குறீங்கன்னு சொன்னா அது பரலோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு மனமா எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கணும், அவன் கொஞ்சம் சீக்கிரமா அவன் பிரசங்கெல்லாம் முடியணும், இந்த ஜபம் முடியணும்னு சொல்லி வாங்கி ஒரு மனமா வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்தில் உண்டாகும். போதும் ஓ கிரிய உன் சபா எல்லாம் போதும், அவன் ஆண்டவன் முடிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களுக்கு இந்த பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்படும். அல்லேலூயா. இல்ல கை ஆயத்தமாகணும், கால் ஆயத்தமாகணும், அவன் பொல்லாப்பு நேராக தப்பிக்கப்படும், நான் பாக்கியவான் என்று சொல்லி அவன் ஆயத்தமாக விரும்பி ஒருமனமாக இருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லேலூயா, அது உங்களுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 20வது அதிகாரம், அவன் வேகமா போ, மத்தேயு 20வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு, அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குரல் வந்தாருங்க, அவன் ஆண்டவர் என் கண்ணை திறக்கணும், உனக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்டப்போ ஆண்டவர் என் கண்ணை திறக்கணும். அப்போ சொன்னார், அவன் அதில் பார்க்குறோம் அநேகமான குருடர்களை பார்க்குறோம். அவன் அதே ஒரு எடுத்துக்காட்டாக அவனுக்கு நான் சொல்லி தருகிறேன். ஆண்டவர் செய்ய சொன்னான், நீ போ, நடந்து போய் அவன் சீலோவான் குளத்தில் இல்லையா, அவன் சியோவான் குளத்தில் போய் கழுவு, அவன் குனிந்து கையில் தண்ணியை எடுத்து உன் கண்ணை கழுவு, அப்போ கண் திறக்கப்படும். அல்லேலூயா. அங்கே கையும் காலும் செயல்பட்டது, கண் திறந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்க, உன் கண் திறக்கப்படணுமா, உன் கண் திறக்கப்படணுமா, விழித்திருக்கும்படி ஜெபித்திருக்கும்படி. ஏன்னா சீஷர்கள் தருணம் கொடுக்கல, சீஷர் ஆண்டவர் கேட்கல, உன் கண் திறக்கப்படணுமான்னு சீஷர் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்த ஆராதனை கலந்திருக்கிற அன்மையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் கேட்க, உன் கண் திறக்கப்படணுமா, அவன் விழித்திருந்து ஜெபிக்கணுமா. ஆண்டவர் சொல்லது, உன் கையை கொண்டு, நீ குருடனா இருக்கிற தெரியும், வழி அறியாதவனா இருக்கிற தெரியும், உனக்கு ஜெபிக்க விழித்திருக்க தெரியாதவனா இருக்கிற தெரியும், நீ நட, அவன் சொல்லப்பட்ட காரியத்துக்குரிய உன் கால்களை ஸ்திரப்படுத்து, அவன் கையை நீட்டிக்க, அவன் சீலோவான் குளத்துல உன் கையை தண்ணீரினால் எடுத்து கழுவு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப கழுவுறியோ அவன் ஒருவேளை காணாமல் போகும் பொழுது அவன் தட்டுதல் முட்டுதல் காயப்படுதல், ஏன்னா புதிய காரியம், அவன் புதிய உடன்படிக்கை, அவன் புதிய வழி, உனக்கு தட்டுமுட்டு உண்டாகும். அல்லேலூயா. பார்க்காத மனுஷவனை இகழ்ந்தாலும் எங்க போறாய்வன் சொல்லி கேட்க அவன் கண்டுவிடாத. அல்லேலூயா. நீ சொன்னபடி அவன் சீலோவாமிலே கர்த்தரை செய்ய வேண்டிய அவன் கிரியைக்கு தக்கதாக அவன் நட, தட்டினா காயப்பட்ட எழுவி போ, அவன் போ, குளத்தண்டையிலே போய் குறி, அவன் மண்டியிடு, அந்த சமத்துல காத்திடு, அபிஷேகத்தில் அவன் கண்ணை கழுவு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை கையை கோரி ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்ப கழுவுனாலோ அப்ப கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தாமே உன் மேல இறக்கப்பட்டு தன்னுடைய அவன் கண்ணீரினாலே உன் கண்களை அவர் பூசி இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு சத்தத்தை உண்டாகும்படிக்கு, நீ தெளிவல்லாகும்படிக்கு, உன் காதுகள் கேட்கப்படுகிற பாக்கியவானே, பாக்கியவாதியே, அவன் கண்ணில் ஆண்டவர் அவன் மகிமையான காரியத்தை வைத்து இனி இந்த காரியத்தின் தொடைத்து தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வாசிங்க யோவான் 6வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 29வது வசனம். வேகமா வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கையை நீட்டினா கால் நீட்டப்பட்டாச்சுன்னு சொன்னான். கண்ணு தெளிவாகும், நான் விழித்திருப்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகுவதே, அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாகுவதே. இந்த கிரியெல்லாம் நான் செஞ்சா நான் விழித்திருப்பேன், நான் பரலோகராஜ்யத்திற்காக காத்திருப்பேன் என்கிற கிரியையின் விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருப்பதே, அவன் அது தேவனுக்கு உகந்த பெரிய கிரியா இருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. முதல்ல ஏற்றணும் சொல்லப்பட்ட காரியம் எப்படி? ஆமென். என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறையோ அப்பொழுது நீ பாக்கியவான். அல்லேலூயா. இங்கு அதற்கு ஒப்பதையாய் ஆமென் கர்த்தருக்கு சொல்லப்பட்ட கொஞ்ச நேரம் 1 மணிக்கு விழித்திருந்து சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தின்படி ஆமென் உன்னுடைய நாமம் உன்னுடைய சாட்சியெல்லாம் ஆமென் சுவிசேஷம் சொல்லப்படும் இடத்திலெல்லாம் அறிவிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அறிவிக்கப்படும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் தண்டித்த சாட்சி அல்ல. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற நற்சாட்சி உங்கள் அங்கே உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. தூக்கத்தோடு இருக்கிற ஆமென் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சாட்சி உண்டாகும்னு சொன்னா, அல்லேலூயா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்க ஆமென் கிரியைகள்லாம் வெளிப்படும் சொன்னா ஆமென் அவர் தண்டிக்கிற கிரியை சாட்சியா வெளிப்படும். அல்லேலூயா. இல்ல தண்டிக்கிறது வெளிப்படனா நான் செய்த ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற மட்டும் ஆண்டவனை உயர்த்துற மட்டும் வெளிப்படணும்னு சொன்னா நீங்கள் விழித்திருக்கும் பொழுது அவனமான கிரியை வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணுன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இன்னும் அடுத்ததாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சொன்னா ஆமென் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள்.